நிமிடம் உங்கள் உயிர் நிமிடம். சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அன்பு உறவுகளே, உங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கிய செய்தி என்னென்றால், இந்த சீட் பெல்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக நமக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப, சீட் பெல்ட் வந்து நம்முடைய பாதுகாப்புக்கு தான். முழுக்க எப்படி டூ வீலருக்கு ஹெல்மெட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி இந்த கார் ஓட்டுறவங்களுக்கு சீட் பெல்ட்டு முக்கியம். கார் மட்டும் இல்லை, லாரி பஸ் யார் ஓட்டினாலும் அவங்களுக்கு சீட் பெல்ட் முக்கியம். இந்த சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இழுக்க அப்படியே ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நல்லா கவனிங்க, சீட் பெல்ட் இழுக்க ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேகமாக இழுத்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, லாக் ஆச்சு பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா நம்ம சீட்லேயே நம்மளை உட்கார வச்சுக்கும், நம்மளை விடாது. ஆனால் இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் இப்போ குனிகிறீங்க, இந்த பக்கம் திரும்புறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கும், சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்பொழுது, ஒரு இம்பேக்ட் ஆகும்பொழுது, இந்த சீட் பெல்ட் நம்ம உடம்பு தூக்கி எறியும் பொழுது இந்த சீட் பெல்ட் என்ன பண்ணிக்கும்னா நம்மளை இழுத்து பிடிச்சிக்கும். அதான் சீட் பெல்ட்டோடைய நன்மை. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ சீட் பெல்ட் இல்லாமல் ஓட்டணும்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மார்பு பகுதி ஸ்டேரிங்கில் போய் அடிக்கும் பொழுது மார்பு எலும்புகள் உடைந்து நம்ம இதயத்திலேயோ நுரையீரலையோ குத்தி நமக்கு மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல்ல தகவலை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். இது நம்முடைய சேனலு, நம்முடைய பாதுகாப்புக்கான நம்முடைய குடும்ப சேனல். அதனால் எல்லாருமே இதை பார்த்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதுகாப்புக்காக ஒரு நிமிடத்தை தினமும் ஒதுக்கி இதை பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.